Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம இந்த வீடியோல சிம்பிள் கேஷ் புக் ஆர் சிங்கிள் காலம் கேஷ் புக் ரொம்ப சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். See the problem. Before we prepare the single column cash book, let us try to understand what is single column cash book. See, இப்போ small trading concern நீங்க பாத்தீங்கன்னா most of the transactions வந்து cash மட்டும் தான் இருக்கும். There will be no bank transaction. ஒன்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க, பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணுவாங்க, தட்ஸ் ஆல். அதை தாண்டி எந்த டிரான்சாக்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்மால் ட்ரேடிங் கன்சர்ன் மட்டும் தான் இந்த சிங்கிள் காலம் கேஷ் புக் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிக் கன்சர்ன் என்னன்னா கேஷ் டிரான்சாக்ஷனும் இருக்கும், பேங்க் டிரான்சாக்ஷனும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கன்சர்ன் வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவங்க யூஸ் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் என்னன்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக். நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் காலம் கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, லெட் us see one by one. Enter the following transactions in a simple cash book of Mr. Anbu 2024 April 1st. இங்க நமக்கு few transactions கொடுத்திருக்காங்க. நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனா படிச்சு டைரக்டா we are going to enter the transaction into cash book. சிங்கிள் காலம் கேஷ் புக்ல என்டர் பண்ண போறோம் without making any journal entries. ஆனா உங்களுக்கு பேசிக்கா ஜேர்னல் என்ட்ரிஸ் தரவா தெரிஞ்சாதான் you can prepare cash book. ஓகே, ஆல்ரெடி என்னோட சேனல்ல 24 டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். See the format. Cash book of Mr. Anbu single column. இது டெபிட் சைட், கிரெடிட் சைட். ஓகே, ஸோ டெபிட் சைட்ல டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் காலம், டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் காலம். ஸோ டெபிட்லயும் கிரெடிட்லயும் நமக்கு எத்தனை காலம் இருக்கு? சிங்கிள் காலம் தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்க நமக்கு ஆர்என் எல்எஃப்னு கொடுத்துருக்காங்க, இங்க விஎன் எல்எஃப்னு இருக்கு. ஸோ எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியோ, அதாவது இந்த என்ட்ரிஸ் எல்லாம் இன்னொரு அக்கௌண்ட்ல நம்ம லெட்ஜர் போட்டிருப்போம் இல்லையா, அதனுடைய பேஜ் நம்பர் மற்ற ரெஃபரன்ஸ் நம்பர் தான் இங்க இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்என். ஆர்என்னா ரிசிப்ட் நம்பர், விஎன்னா வவுச்சர் நம்பர். ஓகே, டெபிட் சைட் நமக்கு ரிசிப்ட், கிரெடிட் சைட் நமக்கு பேமெண்ட். அதாவது ரிசிப்ட்னா இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ், பேமெண்ட்னா அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிள் காலம் கேஷ் புக் போட போறோம். லெட்ஸ் see one by one. See the problem. First transaction 2024 April 1st started business with cash. அதாவது when we start business நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட்டுக்கு பேர் என்ன? கேபிட்டல். ஓகே, ஸோ he started business with a capital of rupees 3 lakhs. இது பிசினஸ்க்கு வந்து இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா, அதாவது ரிசிப்டா பேமெண்டா? ரிசிப்ட் தானே. அப்போ இந்த டிரான்சாக்ஷன் நம்ம எங்க என்டர் பண்ண போறோம்? ரிசிப்ட் சைட்ல, அதாவது டெபிட்ல என்டர் பண்ண போறோம். என்ட்ரியா சொல்லுங்க பார்க்கலாம். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ கேஷ் புக்ல டெபிட் சைட்ல டு கேபிட்டல் என்டர் பண்ணுவோம். ஓகே, see the solution. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நம்ம எங்க என்டர் பண்ணிருக்கோம்? டெபிட்ல போட்டிருக்கோம், அதாவது இன்ஃப்ளோ. ஸோ உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். டெபிட்ல இன்ஃப்ளோ அதாவது ரிசிப்ட், கிரெடிட்ல அவுட்ஃப்ளோ அதாவது பேமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன? he started business with cash 3 lakhs. ஸோ என்ட்ரி என்ன? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ நம்ம டெபிட்ல போடும்போது டூன்னு ஸ்டார்ட் பண்ணி எழுதணும், கிரெடிட்ல போடும்போது பைன்னு ஸ்டார்ட் பண்ணி எழுதுவோம். ஓகே, ஸோ இது காமன் திங் ஃபார் லெட்ஜர். எந்த லெட்ஜர் போட்டாலுமே டெபிட்ல நமக்கு டூன்னு வரும், கிரெடிட்ல நமக்கு பைன்னு போடுவோம். ஓகேங்களா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ டைரக்டா நம்ம இந்த லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ண போறோம். So cash book is nothing but it's a ledger book. Okay, let's see the second transaction. On April 2nd, paid into bank. So paid into bank na என்னன்னா deposited into bank. இப்போ நம்ம cash deposit பண்ணும்போது cash comes in goes out goes out இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு கையை விட்டு அமௌண்ட் வெளியில போகுது, பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றோம். அப்போ இது எங்க போடுவோம்னா பேமெண்ட் சைட்ல தான் போடுவோம், அதாவது கிரெடிட் சைட்ல போட போறோம். ஸோ என்ட்ரியா சொல்லுங்க பார்க்கலாம். கேஷ் நம்ம கையை விட்டு வெளியில போகுது இல்லையா? ஓகே, ஸோ ஹூஸ் த ரிசீவர்? டெபிட் த ரிசீவர். ஸோ பேங்கர் தான் ரிசீவர். அப்ப என்ட்ரியா சொல்லணும்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். அப்ப கேஷ் அக்கௌண்ட்ல பை பேங்க்னு போட போறோம். ஓகே, see the solution. கிரெடிட் சைட்ல போட்டிருக்கோம் இல்லையா? 2nd April பை பேங்க், அதாவது கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். என்ட்ரி ஃபார் த டிரான்சாக்ஷன் இஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். அப்ப கேஷ் புக்ல பை பேங்க் 2 lakhs. See the next transaction. On April 3rd, bought goods for cash 50,000. அதாவது இங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க for cash. So பணம் கொடுத்து பொருளை வாங்கியிருக்கோம்.
how much 50,000. அப்ப இது எங்க வரும்? receipt sideல வருமா பேமெண்ட்ல வருமா? பேமெண்ட்ல வரும். ஓகே, சோ outflow of cashல போட போறோம், அதாவது கிரெடிட்ல போட போறோம். சோ என்ட்ரியா சொல்லுங்க, purchase account debit to cash account. அப்ப cash bookல by purchase னு போடுவோம். see the solution. so cash bookல credit sideல போட்டிருக்கோம், அதாவது outflow on 3rd April by purchases 50,000. okay, so next transaction பார்க்கலாம். on April 5th sold goods to Magesh on credit. okay, இங்க என்ன நடந்திருக்குன்னா மகேஷ் என்ற கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். இது கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா? ஆன் கிரெடிட்னு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருக்காங்க. சோ இது என்னது? கிரெடிட் சேல்ஸ். ஓகே, அப்ப இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? மகேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். அப்போ இங்க கேஷ் இல்ல இல்லையா? அப்போ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே கேஷ் புக்ல வராது. கேஷ் புக் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷா உள்ள வர்றது, கேஷா வெளியில போறது, அதாவது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ், அது மட்டும் தான் சிங்கிள் காலம் கேஷ் புக்ல வரும். அப்போ இது கிரெடிட் டிரான்சாக்ஷன் நமக்கு வராது. இத அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. look at the next one. sold goods for cash. so previous one என்னது? கிரெடிட் சேல்ஸ் இல்லையா? இது என்னது? கேஷ் சேல்ஸ். இது என்ன என்ட்ரி? கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். அப்ப நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கேஷ் கம்ஸ் இன் கோஸ் அவுட் இன்ஃப்ளோ தானே. அப்ப இது எங்க வரும்? ரிசிப்ட் சைடுல வரும், அதாவது டெபிட் சைடுல வரும். ஓகே, பார்க்கலாமா சொல்யூஷன்? see the solution. so cash bookல டெபிட் சைடுல போட்டிருக்கோம். on 6th April 2 sales 15,000. okay, see the next transaction. on 7th April received from Magesh. receivedனால என்னது? cash comes in, அது வந்து ஒரு receipt இல்லையா? from whom we have received? மகேஷ் கிட்ட இருந்து நம்ம வாங்கி இருக்கோம். ஓகே, அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி இதுக்கு? cash comes in இல்லையா? debit what comes in? cash comes in. who is the giver? Magesh is the giver, credit is the giver இல்லையா? அப்ப என்ட்ரியா சொல்லுங்க, cash account debit to Mahesh account. அப்ப cash bookல எங்க வரும்? இது receipt sideல வரும். என்னன்னு போடுவோம்? to Magesh னு போடுவோம். so entry cash account debit to Magesh. அப்ப debit sideல to Magesh 2000 enter பண்ண போறோம். see the solution. so cash bookல debit sideல to Magesh account 2000. okay, next transaction. on 8th April withdrew cash from bank 40,000. அதாவது பேங்க்ல இருந்து நம்ம போட்ட பணத்துல இருந்து withdraw பண்றோம். அப்ப withdraw பண்ணும்போது cash comes in தானே, inflow of cash. அப்ப என்ன என்ட்ரி? cash account debit to bank account. ஏன்னா cash comes in. who is the giver? banker is the giver. so entry cash account debit to bank account. அப்ப cash bookல debit sideல to bank 40,000 enter பண்ண போறோம். see the solution. so cash bookல debit side on 8th April to bank 40,000. okay, next transaction. next பாருங்க, on 9th April purchased furniture for rupees 10,000. இப்போ இங்க furniture purchase பண்ணிருக்கோம். so purchase பண்ணும்போது inflowவா outflowவா? cash வந்து வெளியில போகும் இல்லையா? பேமெண்ட் இல்லையா? அப்ப இது எங்க போடுவோம்? cash bookல credit sideல போடுவோம், அதாவது payment side. so entry சொல்லுங்க பார்க்கலாம். furniture account debit to cash account. அப்ப cash bookல buy furniture. see the solution. so cash bookல credit side buy furniture account 10,000. okay, so இப்ப next transaction பார்க்கலாம். on April 10th purchase stationery for rupees 1000. okay, இதுவும் என்னதான்? பேமெண்ட் தானே. so என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்? ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப எங்க போடுவோம்? கிரெடிட் சைடுல போடுவோம், பேமெண்ட் சைடுல. so entry stationery account debit to cash account. அப்ப cash accountல buy stationery account 1000 rupees. okay, so cash bookல credit sideல enter பண்ணிருக்கோம். okay, on 10th April buy stationery. okay, it's a payment இல்லையா? so 1000 rupees payment side போட்டாச்சு. next transaction. on 11th April received commission 600 rupees. okay, so received-னால இது என்னது? நமக்கு inflow of cash. so எதுக்காக நம்ம ரிசீவ் பண்றோம்? கமிஷனா ரிசீவ் பண்றோம். so what is the entry? cash account debit to commission account. அப்போ cash bookல inflow, அதாவது receipt side நம்ம போட போறோம் 600 rupees. see the solution. இங்க பாருங்க, cash bookல debit side, அதாவது receipt sideல போட்டாச்சு, to commission account 600 rupees. see the next transaction. on 12th April paid for advertisement. அதாவது இது ஒரு எக்ஸ்பென்ஸ், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பே பண்றோம். அப்ப இது எங்க வரும்? இந்த டிரான்சாக்ஷன் கிரெடிட் சைட்ல வரும், அதாவது பேமெண்ட் சைட்ல வரும். ஓகே, so what is the entry for this transaction? advertisement account debit to cash account. அப்ப cash bookல by advertisement, அதாவது பேமெண்ட் சைட்ல 400 போட போறோம். so cash bookல credit side
12th அன்னைக்கு by advertisement account 400 போட்டாச்சு under payment side. See the next transaction. On 13th April, cash withdrawn for personal expense. அதாவது personal expenseக்காக proprietor அவருடைய capital இருந்து ஒரு amount withdraw பண்றாரு. அதுக்கு பேர் என்ன? Drawings. Okay. If anything taken from the business by the proprietor, அதாவது proprietor in the form of cash or in the form of goods ஏதாவது எடுத்தாருன்னா அதுக்கு பேர் என்ன? Drawings. So இது எங்க போட போறோம்? Payment sideல போட போறோம். அதாவது outflow. Okay. அப்ப என்ன entry வரும் இதுக்கு? Drawings account debit to cash account. Okay. See the solution. So இங்க proprietor என்ன எடுத்திருக்காரு? Cash withdraw பண்ணிருக்காரு. எதுக்காக? For personal purposeக்காக. அப்ப என்ன entry? Cash account debit to drawings account. Suppose இவர் வந்து பேங்க்ல இருந்து withdraw பண்ணியிருந்தாருன்னா சிங்கிள் காலம்ல வராது. அது வந்து பேங்க் காலம், அதாவது ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல பேங்க் காலம்ல தான் என்டர் பண்ணுவோம். இங்க வந்து பேங்க்ல இருந்து withdraw பண்ண மாதிரி மென்ஷன் பண்ணல. கேஷ் டேக்கன் ஃப்ரம் த பிசினஸ் ஃபார் பர்சனல் பர்பஸ். அப்ப என்ன என்ட்ரி? drawings account debit to cash account. ஸோ அதனால தான் நம்ம கேஷ் புக்ல நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். by drawings 2400 under which side? Outflow, அதாவது பேமெண்ட் சைட்ல என்டர் பண்ணிருக்கோம். Let's see the next one. On April 5th, paid telephone charges, அதாவது இது expense, telephone charges பே பண்ணிருக்காங்க. So எங்க வரும் இந்த amount? 300 rupees credit சைட்ல வரும், அதாவது பேமெண்ட் சைட்ல வரும். So what is the journal entry? Telephone charges account debit to cash account. அப்ப கேஷ் புக்ல by telephone charges வரும். அதே மாதிரி லாஸ்ட் டிரான்சாக்ஷன் சேம் திங். paid salary, salary ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே. அப்ப என்ன என்ட்ரி? salary account debit to cash account. அப்ப கேஷ் புக்ல by salary னு வரும். இது ரெண்டுமே பேமெண்ட் தான். சோ கிரெடிட் சைடுல போட போறோம். See the solution. சோ கேஷ் புக்ல கிரெடிட் சைடுல by telephone charges 300 and by salary 5000 போட்டாச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கேஷ் புக்கை க்ளோஸ் பண்ண போறோம் to find out the balancing figure. இப்போ எப்பவுமே கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெபிட் பேலன்ஸ் தான் வரும். ஏன்னா நம்ம கையில இருக்கிற கேஷை வச்சுதான் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். அதை விட எக்ஸஸா பேமெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இல்ல. ஸோ கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்னு டெபிட் பேலன்ஸ் இருக்கும், இல்லைன்னா நில் பேலன்ஸ் இருக்கும். அட் எனி காஸ்ட் கிரெடிட் பேலன்ஸ் மட்டும் இருக்காது. ஓகே. இப்போ நமக்கு ரிசிப்ட் டோட்டல் போட போறோம். அதுல இருந்து பேமெண்ட்டை மைனஸ் பண்ணி வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் இங்க போட்டுட்டு that will be transferred to next day as a opening balance. Okay. டோட்டல் பண்ணிடலாமா? ஸோ டெபிட் சைட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் 3,57,600 போட்டுடலாமா? ஸோ 3,57,600 சேம் அமௌண்ட் என்டர் ஹியர். பேமெண்ட் டோட்டல் பண்ணீங்கன்னா you will be getting 2,69,100. ஸோ அந்த அமௌண்ட் எதுல மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோனா 88,500. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ். இன்னைக்கு at the end of the month. end of the month என்ன? April 30th. by balance carried on and this will be the opening balance for next day, அதாவது next month. ஸோ ஏப்ரலுக்கு அடுத்தது என்னது? மே இல்லையா? ஸோ ஆப்போசிட் சைட் டெபிட் சைட் May 1st to balance brought down. BD na brought down, CD na carry down. Okay. So 88,500. So இதுதான் நம்மளுடைய opening balance for next month. Next videoல triple column cash book and petty cash book பார்க்க போறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you.